அகமதாபாத் பிளேன் கிராஷ் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மீளா துயரம். நிறைய கனவுகளோட அந்த பிளேன் நிறைய பயணிகளை சுமந்துட்டு போயிருந்த நிலைமையில தன்னுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாம ஒரு 2 நிமிஷத்துல எல்லாமே தவிடுபடியாச்சு. நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்னமான காரியங்கள் நடக்கணும்னு நமக்கு நிரந்தரம் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா புல்லுக்கு சப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. காலையில மலர்ந்து மாலையில் மறைவான ஒரு பூவை போல நம்முடைய வாழ்க்கை. அப்படின்னா அந்த சின்ன லைஃப் சைக்கிள்ல எத்தனை விதமான கிரட்சஸ், ஈகோ, வருத்தங்கள், வன்மங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. நீ சொல்லி நான் கேக்குறதா? நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும். ஓ, நீ இப்படி இருக்கியா? உன்னை எங்க என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி வளர்ந்துடுறன்றத நான் பாத்துறேன் அப்படின்னு நிறைய தேவையில்லாத வன்மமான போட்டிகள் நமக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இஃப் லைஃப் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள் தென் வை டு வி ஹேவ் டு ஹேவ் ஈகோ, கிரட்சஸ்? நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களுக்கு தேவையான அந்த பீஸையும் ஹாப்பினஸையும் நம்மளுடைய ஈகோவும் கிரட்ஜஸும் அழிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் ஹோல்ட் யூர் கிரட்ஜஸ். ஒரு சாரி கேட்டா அந்த ப்ராப்ளம் முடியும்னா தாராளமா நீங்க சாரி கேட்கலாம். அதே மாதிரி மன்னிச்சுட்டு அந்த காரியத்துல இருந்து வெளியில போனா அது எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்னா தாராளமா நீங்க அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். Please take this and see that you can be a life-changing aspect.